இவர் தேவன், இவர் ரட்சகர், இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். சரிங்க, உன்னதமானுடைய குமாரன், இந்த பூமியை ரட்சிக்க வந்தவர், பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களை என்னையும் பரலது கொண்டு போகிறவர். ஆமேன். அது இருந்ததுன்னா அந்த இணைப்பு அறவே அறாது. ஆமேன் சொல்லுங்களேன். எது தெரிஞ்சா என் வாழ்க்கையை கட்டாயம் கரை சேர்ப்பார். எனவே தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை நான் சொல்ல நம்புகிறேன். அந்த வார்த்தையை அவர் சொன்ன வார்த்தை 26 யோவான் 19:26. இயேசு அருகே ஸ்திரியே, அதில் ஒரு பசுத்தோன் எழுதுகிறாரு. அது எப்படின்னு தெரியல. ஒரு தேவன மகன் எழுதுகிறாரு, அம்மான்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா ரொம்ப அழுது இருக்குமா. எப்படிங்க? அம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா ரொம்ப அழுது இருக்குமா. அழக்கூடாது என்பதற்காகவே ஸ்திரியன்னு சொன்னாராம். நல்ல ஒரு விளக்கம் ஒரு தேவன மகன் எழுதுகிறார். நான் படிக்கிறேன், இங்கிலீஷில் ஒன்று படிக்கிறேன், அந்த வார்த்தையை கேளுங்க. அதாவது அப்படி போட்டிருக்குது. அந்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அம்மான்னு சொல்லியிருந்தா அந்த அம்மாவில் தாங்கி இருக்க முடியாது. எனவே தான் என்ன சொல்கிறார் அங்கே போய். ஆமேன், ரைட். நான் சொல்ல இந்த வார்த்தை லூக்கா 2:35 சொல்லிட்டார். ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டை உருவி போகும். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு போச்சு முதல்லையே. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் ஒன்றை சொல்லித்தான் என் வாழ்க்கையில் செய்கிறார். முன் எச்சரிப்பு, முன் பாதுகாப்பு. இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு சேர்த்து. அந்த காலையில் தேவன் சொல்லுவார், இது நடக்க போகுதுன்னு. ஜபத்திலே சொல்லுவார், இன்றைக்கி நடக்க போகுது, வில்லன் வருவான், வெள்ளி கூட வருவாங்க, ரெடியாயிரு. தட்டி எழுப்புறாரு சில நேரங்களில். ஏன் தெரியுமா? உன்னை ஆயத்தப்படுத்திக்க, உனக்கு அந்த கிருபைகளை தரேன். நாளை சேவல் கூவன் என்னை மறுதலைப்பாய். அது என்னது? எச்சரிப்பு. ஏன் தெரியுமா? உன்னை பாதுகாக்க. அதையும் மிஞ்சி அவன் சொன்னான், அதெல்லாம் நடக்காத ஆண்டவரே. அதே மாதிரி நடந்துச்சு. சேவல் கூவிற்று, அரியன் சத்தியம் பண்ண தொடங்கினான். இந்த 2 காரியம் சொல்லி வேகமாக முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு புதிய செய்தியை பேச போகிறேன். சொல்லுங்கள், பட்டயம். ஆனால் அப்போ கூட பாருங்கள், ஒரு பெரிய ரிவார்டை கொடுத்தாரு. தெரியுமா? ரிவார்டை கொடுத்தாரு. அதோ உன் மகன் 26 சொல்லுங்கள், 26 யோவான் 19:26 கடைசி சொற்றோட படிக்கிறேன். அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான். சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்தில், தேவன் ஒரு நாளும் அனாதையை விட மாட்டார்.